கொச்சி டு மலேசியா ஏர்போர்ட் ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பேச போகிறோம். அதில் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, கொச்சி ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் கோயம்புத்தூர் டு கொச்சி காரில் போயிட்டு கொச்சி ஏர்போர்ட்லேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஏர் ஏஷியா புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி புக் பண்ணது தான் 11th டேட் அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, நீங்கள் வந்து இப்போ மலேசியாவில் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் விசிட் போகிறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி கொஞ்சம் சஃபர் ஆக வேண்டிய அவசியம் ஆயிரும். அது ஆகாமல் இருக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் மெயினாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் என்னென்னா பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு. ஓகே, எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம், அடிஷ்னலான விஷயம் இருக்குது. அது யாருமே உங்களுக்கு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. பட் நாங்கள் சொல்கிறோம், ஏன்னா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடைசி 1 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஏர்போர்ட்டுக்குள்ளே மலேசியாவுக்கு போகிற ஃப்ளைட்டில் பேசஞ்சர்கிட்ட நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாவா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்கள நான் பார்க்க போகிறேன், 1 மாதம் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்கன்னா, உங்ககிட்ட திடீர்னு ஏர்போர்ட்டில் ஆஃபீஸர்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, உங்ககிட்ட 2000 ரிங்கட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம இந்தியன் காசில் 40,000 ரூபாய் இருக்கான்னு கேட்குறாங்க. இது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு அங்கே போனோன்னு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. இல்லைன்னா 1 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அது ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா 2000 ரிங்கட்ஸ் கேட்குறாங்க. ஸோ எங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் காப்பியும் இல்லை. அப்புறம் நாங்கள் 2000 ரிங்கட்ஸை அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டுக்குள்ளே, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற இபிக்ஸ் கேஷ் வேர்ல்ட் மணி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ், அது அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் 2000 ரிங்கட்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டோம். 42,600 ருபீஸ் பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணி நாங்கள் 2000 ரிங்கட்ஸ் வாங்கினோம், மலேசியன் ரிங்கட்ஸை. ஆனால் நெட்டில் பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா, 2000 ரிங்கட்ஸ்க்கு 35,000 ப்ளஸ் தான் வருது. ஆனால் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் மட்டும் எவ்வளோ எங்கிட்ட வாங்கினாங்கன்னா 7,600 கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன கணக்குன்னு கேட்கும்போது, அங்கே அவங்களோட மார்க்கெட் ரேட் என்னன்னா 19.5 அப்படிங்கிறாங்க ஒரு ரிங்கட்டுக்கு இந்தியன் வேல்யூ. ஆனால் அந்த டைம் நான் கூகுளில் செக் பண்ணும்போது 17.5 தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரிங்கட்ஸ்க்கு 2000 ரிங்கட்ஸ்க்கு 42,600 ருபீஸ் கொடுத்தோம். ஸோ அந்த டைம் பிளைன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹரிபரியாக அப்படி கொடுத்து வாங்க வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி சிரமம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒன்றா பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க. லாஸ்ட் 1 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட், யார் பேசஞ்சராக போகிறாங்களோ அவங்களோட லாஸ்ட் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா 2000 ருபீஸ் ரிங்கட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் வந்து திடீர்னு பேசஞ்சர்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நாங்கள் கொச்சியிலேருந்து மலேசியா போகிறோம். திடீர்னு எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் அந்த டைமு கொஞ்சம் சஃபர் ஆகி தான் அதை நாங்கள் 2000 ரிங்கட்ஸ் வாங்கி அனுப்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் மலேசியாவில் இறங்குனதுக்கப்புறம் அங்கே கேட்கவே இல்லை, ரிங்கட்ஸும் கேட்கல, 2000 ரிங்கட்ஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. பட் எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரில. பட் நீங்கள் யாராவது மலேசியா போகிறீங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவ்ஸோட வீட்டுக்கு விசிட்டுக்கு போகிறீங்கன்னா, தயவு செஞ்சு ஒன்றா பேங்க் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் மந்த் 1 பேங்க் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா 2000 ரிங்கட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சஃபர் ஆக மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாங்கள் அந்த கெட்டின பில்லையும் நான் இந்த வீடியோக்கு அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெளிவாய்க்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நடந்தது அப்படியா, இல்லை இது வந்து யூஸ்வலாக நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்படுறோன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.